இத வந்துட்டேமா. காவேரிக்கு ஐயனார் தோப்பில் சந்திக்கவும். படிக்கு ராஜா. யாரோ வர மாதிரி இருக்கு. போலாம். துண்டு எடுத்துக்க. சாட்சி ஆயிட போகுது. முருங்கைக்காய் என்ன விலை? ரூபாய்க்கு 2மா. அட அநியாயமே, முருங்கைக்காய் எந்த விலை? அட நீங்க என்னமா முந்தாள் முடிச்சதுக்கு அப்புறம் முருங்கைக்காய் தான் சூப்பர் காய். காய் விலையை ஏத்தி வைக்கிறதுக்கு காரணத்தை சரியாத்தான் நீ சொல்ற. தெரியுமா சேதி? உங்க வீட்டு பக்கத்துல இந்த காமாட்சம்மா பையனை யாரோ அடிச்சு போட்டாங்க. சந்தைக்கு போயிட்டு வந்தா நாங்க தான் பார்த்து ஆஸ்பத்திரியில சேர்த்தோம். நீங்க போய் பாக்கலையா? அந்த பரதேசிய நான் ஏன் பாக்கணும்? நீ காய் வைக்க வந்தியா, கண்டதெல்லாம் பேசுறதுக்காக வந்தியா? எங்கடி போற? ஆஸ்பத்திரிக்கு ராஜாவை பார்க்க போறேன். ராஜாவை பார்க்க போறியா? போடி உள்ள, போடி உள்ள, போடி உள்ளங்கற. ராஜாவை பார்க்க போறேன். ராஜாவை வெளியே வந்தே காலை முறிச்சு போடுவேன். எடி என்ன கிண்டலா பண்ற? சின்ன சின்ன பந்தங்களா
ஊசி போடுங்க, வலிக்க போகுது. டாக்டர் ஐயா, என் பொண்ணுக்கு ஆபத்து ஒண்ணும் இல்லையே? பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்லைங்க. டாக்டர் சார், எவ்வளவு செலவானாலும் கவலைப்படாதீங்க. ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உண்மையை சொன்னா டிஸ்டர்பன்ஸ் தான். பாப்பலாம். இங்கிலீஷ்ல மட்டும் மருந்து வாங்கி சாப்பிடுறான். என் பொண்ணை நல்லா பாத்துக்கமா. காவேரி, 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 காவேரி. ராஜா, காவேரி, கைய நெட்டியா? எந்த கை? உனக்கு என்ன 27 கையா இருக்கு? சாட்சாத் 4 கை இருக்கு. 4 கையா? ஆமா, வலக்கை, எடக்கை, வழுக்கை, இன்னொரு கை இருக்கு. அதை காட்ட முடியாது. அதுதான் நம்பிக்கை. சரியான ஆளியா நீ. அர்ச்சனையா? கோயிலுக்கு போயிட்டு வரியா? போயிட்டு வரியா? இங்க வந்து காதல் தொடருதா? ஆமா. ஆத்திர அவசரப்பட்டு எதையா செஞ்சிடாதப்பா. கேளுடா. என்னடா தம்பி, என்னாச்சு? ஏன் இப்படி எடுத்துட்டு வர? அக்கா, ஆஸ்பத்திரியில அவளுடைய காதல் களியாட்டத்தை ஆரம்பிச்சுட்டான். இனிமே இதை விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. வர முகூர்த்தத்திலேயே இவளுக்கு எனக்கு கல்யாணம். நீ போடா, நான் பாத்துக்கிறேன். போடாங்கிறேன். ஏய், மாமனை கட்டிக்கிட்டு மனமா வாழ பாரு. போடி போடி உள்ளேங்கிறேன். போடி. எங்கள் கடையில் புடவை வாங்கினால் இனாமாக 1 முழம் வாயில் கொடுக்கப்படும். வாங்கிட வேண்டியதுதான். என்னங்க? என்னடா? உங்களுக்கு கடன் கொடுத்தானே தண்டாய் தான். அவன் கோமா வந்துகிட்டு இருக்கான். நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஐயா? உனக்கு நாக்கு 1 2 2 தான். எனக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே 2 நாக்கு தான். ஒன்னு உள்நாக்கு, இன்னொன்னு வெளிநாக்கு. கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன். கிறிஸ்துவ மட்டும் நல்லா பேசுவியே. ஐயோ, முன்னையோ பின்னையோ நாணயமா திருப்பி கொடுக்கணையா? அத உடியா. இப்போ புளி 1 கிலோ என்ன விலை விக்குது? 5 ரூபா விக்குது. அட ஏன் பணத்தை குடியா? எரியா. ஒரு மரத்துல எவ்வளவு புளி காய்க்கும்? 100 கிலோ காய்க்கும். ஏன் பணத்தை குடியா? 100 கிலோ புளி காய்க்குமா? உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 100 ரூபா. இந்தா. என்னது புளிய குட்டியா கொடுக்குற? ஆமையா, இத நட்டின்னா மரமாகி 100 கிலோ புளி காய்க்கும். நீதானே சொன்ன 1 கிலோ 5 ரூபா, 100 கிலோ 500 ரூபா.
நான் உனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும். அத நீ எடுத்துக்க. மீதி 400 ரூபாய் நீ எனக்கு கொடுக்கணும். கொடுக்கல மரியாதை கெட்டு போயிரு. ஏய் துண்டு மிச்சம். என்னையா எவ்வளவு பணம் வச்சிருக்க? 2 பேரும் சேர்ந்து பகலுக்குள்ளே அடிக்கிறீங்க. அதுக்கு இல்லையா வாய கொடு. சே கதை கொடு. ஐயா வீராசாமி வீட்டுல இருந்து தண்டாயுதம் வர்ற மாதிரி இருக்கு. 50 100 150 தண்டாயுதம். அவன் பெரிய வள்ளாள கண்டானாச்சே, அவன் கிட்ட பணத்தை வாங்கிட்டியா? சாமானியமா எங்க கொடுத்தான்? 2 இடி எடுத்த பாருங்க, அப்புறமா கொடுத்துட்டான். அவன்கிட்ட பணம் நிறைய இருக்கா? நிறைய வச்சிருக்கான். டேய் கங்கா, மூக்கா, குப்பா, சுப்பிரமணியா எல்லாரும் சீக்கிரமா வாங்கடா. இப்பவே போய் அந்த வெள்ளை வேட்டி வீராசாமிய 2 இடி இடிச்சாதான் நம்ம பணத்தை வாங்க முடியும். வாங்கடா வாங்கடா. என்னடா ஊரே திரண்டு வருது? அது என்னமோங்க வந்தா தாங்க தெரியும். இந்த கூட்டத்துக்கு 2 கொட்டை பத்தாது போல் இருக்க. அவன் 2 இடி அடிச்சவன பணத்தை எடுத்து கொடுத்தல. நாங்க எத்தனை அடி அடிச்சோம்? எடியா பணத்தை, எடியா பணத்தை. ஐயா நான் யாருக்குமே பணம் கொடுக்கலையா, என்ன விட்டுருக்கையா. இங்க பாருங்க, கும்பிட கூட முடியாம பெண்டை எடுத்துட்டீங்களே. அப்படியா? டேய் இவன் அடிச்சதுதான்டா மிச்சம். வாங்க போலாம் வாங்க. ஐயா ஐயா, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. குற்றம் புரிந்தே புளியம் கொட்டையை கொடுத்தே பட்டை எடுத்து விட்டார்களே. அமைதி அழிந்தது. ஏயா புளியம்பழம் நல்லாவே பழுத்துருச்சா? ஏண்டா எல்லாம் ஓ வேலையா? என் வேலை இல்ல, எல்லாம் அண்ணன் தான். ஓடாத. என்னையே மாட்டி விடுற ஒரு புத்திசாலியத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். புத்திசாலி கிடைச்சிட்ட. இது தெரிஞ்சுதான் அப்பவே நான் இவரை பிடிச்சுக்கிட்டேன். என்ன பஞ்சராக்கிட்டு நீங்க ஒட்டிக்கிட்டீங்களா? எங்கிருந்தாலும் வாழ்க. அம்மா அம்மா, ஏன்டி இப்படி பதற? பதறாம என்னமா செய்யறது? உங்க வாழ்க்கையே பறிபோக போகுது. என்னடி சொல்ற? ஆமா ஐயா, அவங்க அக்கா பொண்ணு காவேரியை கட்டிக்க எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்குமா. பாவமா அந்த பொண்ணு அறையில பூட்டி வச்சு படாத பாடுபடுத்துறாங்கம்மா. அறையில பூட்டி வச்சிருக்காங்க? ஆமாம்மா. அந்த பொண்ணு ராஜா பையனை தான் கட்டிக்குவேங்குது. புடிவாதமா அவங்க அம்மாவும் நம்ம ஐயாவும் சேர்ந்துகிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நீ ஒண்ணு பண்ணு, யாருக்கும் தெரியாம ராஜாவை அந்த விஷ்ணு கோயில் பக்கமா வர சொல்லு, நான் பேசிக்கிறேன். சரிம்மா. நான் அனு, என்னால ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். நீங்க யாரு? எதுக்காக என்ன வர சொன்னீங்க? நானா காவேரியோட மாமனுக்கு தாலி கட்டாத மனைவி. காவேரிக்கும் அவருக்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்க ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அப்படியா? என் காவேரியை காப்பாத்தி தரணும். அந்த முயற்சியில என் உயிரே போனால் பரவாயில்ல. கொஞ்சம் பொறுங்க, நீங்க அவரோட மோத வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கு கல்யாணம் நடக்க போறது உங்களுக்கும் காவேரிக்கும் தான். நீங்க அந்த கோவில் மண்டபத்துக்கிட்ட நில்லுங்க. அங்க காவேரியை அழிச்சுக்கிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்களை நான் எப்படி நம்புறது? உங்க நலத்தோட என் சுயநலமும் சேர்ந்திருக்கு. உங்களுக்காக மட்டும் நான் இந்த உதவியை செய்யல, இதுல என் வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. நிச்சயம் நம்பலாம். சொன்னபடி நீங்க காவேரி அழைச்சிட்டு வரலன்னா அடுத்த நிமிஷமே நான் அங்க இருப்பேன். வர்றேன். காவேரி, என் மேல உனக்கு கோவமா? எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையை பாழாக்க பாக்குறீங்க. நான் உன்னை பாழாக்க வரலமா, வாழ வைக்க வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? நான் ராஜாவை பார்த்துட்டு தான் வரேன். நாளைக்கு நடக்க போற கல்யாணம் உனக்கும் மாமனுக்கும் இல்ல, உனக்கும் ராஜாவுக்கும் தான். நிஜமாவாக்கா? ஆமாமா, அந்த ஏற்பாடுகளை எல்லாம் நான் தான் பண்றேன். ஆனா ஒண்ணு, நான் சொல்ற மாதிரி நீ நடக்கணும். என்னக்கா? நாளைக்கு நீ மணப்பெண் அலங்காரத்தோட இறங்கி வர்றப்போ உனக்காக நான் படிக்கட்டுக்கிட்ட வண்டியோட காத்துட்டு இருப்பேன். அங்கிருந்து உன்னை கூட்டிக்கிட்டு கோவில் மண்டபத்துக்கிட்ட காத்துட்டு இருக்க ராஜா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். உன்னை நம்பித்தாங்க நான் இருப்பேன். என்னை ஏமாத்திராத. ஏமாற போறது நீ இல்ல, உன் மாமன் தான். நம்ம திட்டம் மட்டும் வெளியே தெரியாம பாத்துக்க. நான் வரேன், சாப்பிடணும். ஏண்டி, நானே வில்லன் குடும்பம், என்ன
என்னவா திட்டம் போடுற? ஒரு பொட்டச்சி நினைச்சு என்ன அழிச்சிட முடியுமா? நீ ஞாபகம் வச்சுக்க, பூவை எப்பயுமே காவேரி ஆகாது. ஓடி வா. என்ன பார்த்துட்டு இருக்கு? ஊர்த்ததுக்கு நேரமாகும் இல்லையோ? ஒன்னு அழைச்சிட்டு வாங்க. உனக்காக நான் படிக்கட்டுக்கிட்ட வண்டியோட காத்துட்டு இருக்கேன். தெய்வம் மாதிரி இருந்து என் ராசாவை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி வாழ்க்கையிலேயே நாங்க ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ண. என்னாச்சு? தளபதி, காவேரி அந்த யானை தூக்கிட்டு போயிடுச்சு. நீ ஆளுங்களோட அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். சரி.
Thank you.